கடாரம் கொண்டான் ராஜேந்திர சோழன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சென்று பல நாடுகளை கைப்பற்றியிருக்கிறார். அது ரொம்பவே முக்கியமான 13 இடங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான முக்கிய காரணமா இருந்து ராஜேந்திர சோழனோட கப்பல் படை தான். ரொம்பவும் சக்தி வாய்ந்த மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கப்பல் படையா அமைஞ்சிருக்கு. கடாரம் விஜய் உட்பட 13 முக்கிய நாட்டு பகுதிகளை கைப்பற்றாங்க. கடாரம் மலேசியா, அதுக்கப்புறம் ஸ்ரீ விஜயம் பண்ணை துறைமுகம், சுமித்ரா தீவின் கிழக்கு பகுதி, கடாரத்தின் மேற்கு பகுதி, லங்கேஷ் லோகம் கடாரத்தின் மேற்கு பகுதி, பர்மா. இது கல்வெட்டுல எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா காப்புரு நிறை பூனல் மாப்ப பாலமும். அடுத்தது லிம்பங்கம். இது கல்வெட்டுல எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா புரிசை மேவிலம். அதுக்கப்புறம் வலைப்பந்தூர். 10வதா தக்கோலம். இது கடாரத்தின் மேற்கு பகுதி. அதுக்கப்புறம் மாதவலிங்கம். இது கடாரத்தின் கிழக்கு பகுதி. 12வதா லாமுரி தேசம். இது கடாரத்தின் தென்கிழக்கு பகுதி. கடைசியா 13வது மானக்கவரம். இந்த கடாரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி தீவு. எல்லாத்தையும் கைப்பற்றிட்டோம், இதை மட்டும் இதுக்கு விட்டுருக்குன்னு சொல்லி அதே ராஜேந்திர சோழன் கைப்பற்றினார். இவ்வளோ தேசங்களை கைப்பற்றினது எதுக்காகன்னு தெரியுமா?